களம் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்றத காட்சிப்படுத்தி காமிச்ச அண்ணன் சீமான் அவர்களுக்கு நன்றி. நேற்றைய தினம் நடந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மாற்றத்தை விரும்பும் மக்கள் மாநாடு ஒரு மாபெரும் எழுச்சி மாநாடு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சரித்திரத்தினுடைய மாநாடு. அதில் கலந்துக்கிட்ட என்னுடைய உறவுகளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. நேற்று நானும் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டேன். போகும்போது எங்களால் பயங்கர டிராஃபிக்கு. நான் ஒவ்வொரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட நாங்கள் அந்த மாநாட்டுக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கே வந்து 8-8:30 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போக முடியல. வெளியே தான் சுற்றிட்டுருக்கோம். வெளியேருந்து தான் பார்த்துட்ருக்கோம். அண்ணனுடைய பேச்சை வந்து கேட்டுட்ருக்கோம். அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டேன். இன்ஸ்டாகிராமில் நல்ல ஒரு ட்ரெண்டிங் போயிட்டு இருந்தது. 2 லட்சம் பார்வையாளர்கள் மேலே பார்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, வள்ளுவம் ஒரு வரிகள் ஒன்று சொல்லும், அங்கனத்துள் உக்க அமைதாற்றல் அங்கனத்தார் அல்லார் முன் கோட்டி கொள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவன் பரிசுத்தமான ஒருவன் பேசப்படுகின்ற வார்த்தைகள் சரியான ஒரு இடத்துக்கு அது போய் சேர்ந்திருந்தால் அது உண்மையிலேயே வந்து சரியான ஒரு அமுதம் நமக்கு கிடைச்ச மாதிரி. ஆனால் அவன் வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாத ஒரு இடத்தில் அவன் பேசினான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீணாக சிந்தும் அமுதம் போன்றதுன்னு வள்ளுவம் சொல்லுது. இது எதுக்காக இதை மேற்கோள் காட்டி சொல்கிறேன்னா, அண்ணன் திரு சீமான் அவர்கள் பேசின பேச்சை குறைஞ்சபட்சம் அங்கே ஒரு 5 லட்சம் நபர்கள் கேட்டுட்டு இருந்தாங்க செவி கொடுத்து. அவருடைய பேச்சு அந்த எல்லாருக்கும் வந்து ஒரு அமுதம் போன்று இருந்தது. எப்பவும் போல் நம்மக்கிட்ட தான் களம் இருக்குது அப்படின்றத மிகப்பெரிய அளவில் காட்சிப்படுத்தி காமிச்சார். அதுக்கு உறுதுணையாக இருந்த நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்குமே நன்றி. எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ கூட்டம். எல்லோரும் இதை சொல்கிறாங்க, கூட்டம் அதாவது வந்து உங்கள் அண்ணன் சொன்னது தான்ப்பா, கூட்டம் கொண்டா அதெல்லாம் ஓட்டாக மாறாதுன்னு. ஆமாம், கூட்டம் கொண்டா ஓட்டாக மாறாது. எந்த இடத்துல காசு கொடுத்து கூட்டினா அந்த கூட்டம் ஓட்டாக மாறாது. அதே மாதிரி வந்து ஒரு முக கவர்ச்சிக்காக வந்து போகிற கூட்டம் ஓட்டாக மாறாது. கொள்கையில் ஒரு கூட்டம் சேர்ந்துருக்கு பற்றியா, காசு கொடுக்காம கோய் பிரியாணி கொடுக்காம ஒரு சித்தாந்தத்தை மட்டுமே, ஒரு தமிழ் தேசியம்ன்ற ஒரு சித்தாந்தத்தை தலைமை ஏற்று அந்த கருத்தியலை ஏற்று ஒரு கூட்டம் வந்து ஒன்று சேர்ந்துருக்குல்ல, தன்னுடைய கை காசை போட்டு ஒரு கொள்கைக்காக ஒரு நம்ம இனம் விழுந்துருச்சுரா, திரும்பவும் வந்து அதை விழுந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டு போய் அதை வந்து தூக்கி நிறுத்தணும்னான்னு சொல்லி ஒரு கொள்கைக்காக ஒரு கூட்டம் உருவாயிருக்குல்ல, அது திரும்பவும் நிரூபித்து காமிச்சார் அண்ணன். உண்மைதான். உண்மையிலேயே இந்த மாநாடு வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்லாம் எந்த அளவுக்கு காமிச்சாங்கன்னு தெரியல, இன்னும் பார்க்கவே இல்லை. மாநாடு முடித்து வந்ததுலேருந்து இப்போ தான் வந்தோம். வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. சரி, இருந்தாலும் வந்து ஒரு காணொலி போட்டுடலாம் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா யூடியூப்பில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸோட யூடியூப் சேனல்ஸில் போடுவாங்க, சும்மா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் போடுவாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் வந்து பெரிய அளவுலாம் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அங்கே அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. அதை நம்ம தான் போட்டு காட்டணும், நம்ம தான் எல்லாருக்கும் தெரிவிக்கணும், நம்ம தான் எல்லாருக்கும் கருத்தை சொல்லணும். ஏன்னா ஒரு தமிழ் தேசியத்தை பற்றி பேசி ஒரு கட்சி இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி, எவ்வளோ பெரிய சவாலான ஒரு விஷயம், கையில் காசு இல்லாமல் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி இதை வந்து மக்களுக்காக முன்னே நிறுத்தி பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு உண்மையிலேயே அது மாற்றத்திற்கான மாநாடு தான். ஒரு மாநாடு எப்படி நடக்கணுன்றதுக்கான மாநாடு அது. ஒரு அவ்வளோ கூட்டங்க. எப்போவுமே நான் அண்ணனுடைய பேச்சுகளில் இருக்கும்போது எல்லா கூட்டங்களையும் போய் கலந்துக்கிறது தான். அவ்வளோ கூட்டம், நெரிசலில் கூட்டங்கள் இப்படி அப்படியே அலைமோதுவாங்களே, அது மாதிரிலாம் இல்லை. எல்லாருமே அவ்வளோ அழகாக அமைதியாக நின்று கேட்டுட்ருக்காங்க. உட்கார்ந்தவங்களுக்கு இல்லாமல் வெளியே வந்து நின்றுட்டுருக்கிற நபர்கள் எல்லாம், ஒரு கூட்டப்பகுதிகளில் கூட்டமான இடங்களில் நண்பர்களே கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். நண்பர்கள் எல்லாமே அமைதியாக உட்காந்துச்சாங்க. அவ்வளோ பொறுமையாக கேட்குறாங்க. உண்மையிலேயே இந்த அறிவார்ந்த சமுதாயம் இன்றைக்கி இருக்குடா, அதெல்லாம் வந்து அழிஞ்சு போகலடா, அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதாமையோல் காலத்துலேயே அழிஞ்சிச்சிடான்னு கிண்டலமாக பேசியிருந்தது உங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு அறிவார்ந்த சமுதாயம் வந்து இருக்குடா, இருக்குது பாடுறா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர் வந்து காமிச்சு விட்டாப்புல. இப்போ வந்து இதை வந்து மற்றவங்களால் ஏற்றுக்க முடியல. நம்ம வந்து அது வந்து ஏதாவது வீடியோ எடுத்து போட்டு கடிச்சுங்க எடுக்கிறானுங்க. உண்மையாக சொல்கிறேன், வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நான் பார்க்கவே இல்லை. திருவண்ணாமலையாரை பார்க்க போகும்போது ஒரு கூட்டம் வரும், வண்டிகள் அலைமோதும். இந்த சித்ரா பௌர்ணமி நாட்களில், தீப நாட்களில் சொல்கிறேன். அப்படி ஒரு ஃபீலை உணர்ந்தது எனக்கு. இந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் ஒரு கடவுள் போல். நம்ம அதை பார்க்க போகும்போது, அந்த பேச்சுக்களை கேட்க போகும்போது நம்மளுக்கு அப்படி ஒரு உணர்வு, அப்படியே நிறைய மெய் செலுத்து போயிடுச்சு அந்த இடங்களில். அந்த கூட்டத்தை பார்த்து மெய் செலுந்தது. அந்த கூட்டத்தில் வந்து மக்கள் வந்து
ஒரு அறம் சார்ந்த கூட்டம் இன்றைக்கி வரைக்கும் தமிழ் சமூகத்தில் இருக்குது. ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு கூட்டம் தமிழ் சமூகத்தில் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. இவர்களை தாண்டி அரசியல் இனிமேல் நீங்கள் நிர்ணயிக்க முடியாதுன்றதை காமிச்சிட்டாங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸு, அப்புறம் வந்து இந்த பெய்டு ப்ரொமோட் பண்ணுற இந்த யூடியூபர்ஸு, இவனுங்களுக்கெல்லாம் வந்து செருப்பால் அடிக்கலாமா சாணியமுக்கு அடிக்கலாமான்ற அளவுக்கு அடித்த மாதிரி தான் இந்த கூட்டத்தை நம்ம காமிச்சாச்சு. ஏன்னா நம்ம வந்து 0.5%, 0.2%ன்னு காசு வாங்கிட்டு இவனுங்களுக்கு இஷ்டத்துக்கு போடுவானுங்க. இந்த கூட்டத்தை வந்து எவனா ஒருத்தன் பார்த்துருந்தானே தான் தெரிஞ்சிருக்கும் இப்படி ஒரு அறிவார்ந்த கூட்டம் வந்து நம்ம கூட நம்ம மக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்து. வாய்ப்பில்லை ராஜா, நீங்கள் எப்போவுமே எங்களை வந்து கேமில் சேர்க்க மாட்டீங்க, ஆனால் களத்தில் நாங்கள் இறங்கி அடின்னு அடிப்போம். இந்த இளைஞர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு விதத்தில் சோர்வு எதனா தந்துருமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அண்ணன் கொடுத்தாரான்னு தெரியல இந்த கூட்டத்தை. டேய் பாடுறா தம்பிங்களா, இன்னும் வந்து பயங்கரமாக இருக்குதுடா சம்பவம், நீங்கள் என்னடா நீங்கள் சோர்ந்துருக்கூடாதான்னு ஒரே ஒரு மாநாடு வச்சாப்புல மொத்த பேரும் ஃபயர் ஆகிட்டாங்க. உண்மையாக ஒரு தீப்பிழம்பு மாதிரி ஆயிடுச்சு உள்ளுக்குள்ளே. இன்னும் கூட எனக்கு அந்த பரவசம் வந்து அந்த சிந்தனை அங்கே பார்த்த அந்த மக்கள், அந்த ஒரு அறம் சார்ந்த அந்த கோட்பாடு, ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை ஏற்றுட்டு வந்த ஒரு கூட்டத்தை பார்த்து இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பரவச நிலை தான் இருக்குது. பாரதியார் சொல்லுவார்ல, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உயன்று பிறர் வாடா பல செயல்கள் செய்து நரை கூடி கீழே பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீவேன் என்று நினைத்தாயோன்னு சொல்லுவார். உண்மையாக வந்து நான் வீவேன் என்று நினைத்தாயோன்னு அண்ணன் சொல்லணும். அது அவருக்கு பொருந்தக்கூடிய ஒரு வரி. அவர் மேடைக்குள்ளே ஏறி வரும்போதே அந்த கூட்டத்தை பார்க்கும்போது அவருடைய மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். அதை பார்க்கும்போது உண்மையில் நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த சித்தாந்தம் என்றைக்கும் நிற்கும், கடைசி வரைக்கும் நிற்கும் அப்படின்னு தமிழ் தேசியம் என்ற ஒரு கொள்கையினுடைய விதியை தமிழகத்தில் பெரிய அளவில் போட்டது அண்ணன். அவருடைய கருத்தியலை வந்து அங்கே சுற்றி பார்த்திங்கன்னா அந்த தமிழ் தேசிய தலைவர்களுடைய புகைப்படங்கள் அதை நம்மளால் மொத்தமே பார்க்க முடியாது. நம்ம இருந்த பகுதிகளில் வரைக்கும் பார்த்தோம், நிறைய புகைப்படங்கள் எல்லாம் இருந்தது அவ்வளோ தூரத்துக்கு. அதை வந்து நம்ம ஒரு முன்கூட்டியே போயிருந்தா, ஏன்னா அவ்வளோ மக்கள் தொகை, நம்ம முன்கூட்டியே போயிருந்தோம்னா மொத்த பேரையும் பார்த்துருக்கலாம். அப்படி ஒரு இந்த தமிழ் சமூகத்துக்காக பாடுபட்டவங்களை எல்லாரையும் வந்து வெளிப்படுத்துகிற ஒரு விதமாக இருந்தது. அவ்வளோ கொள்கை தலைவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே இருந்தது. உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் எந்த கட்சிக்காரனாக இருங்க, சப்போஸ் நேற்று அந்த மீட்டிங்கில் வந்து வேறு கட்சிக்காரர்கள் யாருனா வந்து கூட சத்தியமாக எனக்கு நீங்கள் மனசு மாறி இருப்பீங்கன்னு எனக்கு என்னவோ தோணுது. ஆனால் வன்மத்தை நீங்கள் கக்கிறவங்க கக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து எல்லாரையும் நேசிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் சரியான கருத்தியலை வந்து எல்லா மனிதர்களும் எல்லா காலங்களிலும் கொண்டு சேர்த்துட்டே இருப்பாங்க, கொண்டு போயிட்டே இருக்கும், அதை கொண்டாடுவாங்க. அது மாதிரி தான் இந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை வந்து ஒரு பெரிய அளவில் கொண்டாடிட்டுருக்கு. கொண்டு போய் சேர்க்கப்பட்ட பெருமை அண்ணனை சேரும். இன்றைக்கி இவ்வளோ இளைஞர்கள் எழுச்சி விடக்கூடிய இளைஞர்கள், இவ்வளோ ஒரு கொள்கை கூட்டம் இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்றத நேற்று பார்த்து உண்மையிலே மெய் செலுத்துது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 லட்சம் பேர் எதிர்பார்த்துருக்கலாம், ஆனால் வந்திருந்தது 5 லட்சம் மேலே தான் இருந்திருக்கும். சத்தியமாக சொல்கிறேன், 5 லட்சம் மேலே தான் இருந்திருக்கும். அவ்வளோ சேனம். இப்போ வரைக்கும் என்னால் அதை தாண்டி வெளியே பேசவே முடியல. பாருங்களேன், நான் அப்படி ஒரு பரவசத்தில் இருக்கேன். உண்மையாக சொல்கிறேன், மெய் செலுத்து போச்சு எனக்கு அந்த கூட்டத்தை பார்த்து. நிறைய வீடியோக்கெலாம் எடுத்து வச்சுருக்கேன். அது இதுக்கு அடுத்து வர காணொலிகளில் அது எடுத்து போட போகிறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. என்னடா நம்மளுக்கு இந்த மக்கள் வந்து இருக்காங்கடா, நம்ம ஜனங்க இருக்காங்க, விட்டுற மாட்டாங்கடா, உன்னை நாங்கள் இருக்கோண்டான்ற மாதிரி வெயிட் காமிச்சிட்டாங்க நம்ம ஜனங்க. உண்மையாக ரொம்ப பெருமையாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அதனால் இனி இந்த மீடியாக்களில் வந்து இந்த நண்டு சிண்டு கதை மாதிரிலாம் எங்ககிட்டலாம் வச்சுக்காதீங்கப்பா தம்பிங்களா. நீங்கள் எங்களை சுழியம்புல போட்டுருங்க, எங்களை வந்து கணக்கிலே காட்டாதீங்க. இந்த எலெக்ஷனில் வேறு லெவலில் வரும் ரிசல்ட்டு. இதை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கதறலாம், திட்டலாம். அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளுக்கு நேரம் இல்லை. அதனால் நம்ம இளைஞர்கள் சத்தியமாக நம்புங்க, காத்திருங்க. களம் நம்மளுக்காக காத்திருக்குது, நம்ம பூந்து விளையாடலாம். அதை அண்ணன் வந்து காட்சிப்படுத்தி கொடுத்துட்டாப்புல. எடுத்து கேமை சேஞ்ச் பண்ணுங்கள், எல்லா இடத்துலையும் களத்தில் இறங்கி இளைஞர்கள் விளையாடுங்க. இது நமக்கான களம், கொள்கைக்கான களம். கொள்கைக்கான கூட்டமாக அல்லது மாற்றுக்கான கூட்டமாக அப்படின்ற மாதிரி. என்ன மாற்று? திராவிடத்தை தூக்கிட்டு வர ஒரு குட்டி திராவிடம்.
அந்த ஒரு கூமுட்டை கூட்டங்களுக்காக நம்பலாம் அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கலாம். அதை இறங்கி நம்ம களத்தில் இறங்கி இனிமேல் விளையாடுவோம், கேம் விளையாடுவோம். இனிமேல் அரசியல் காலத்தை ரொம்ப சூடு பிடிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்று எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு நேரம் இருக்குது. அதேமாதிரி வந்து இவ்வளோ நேரம் நம்ம சொல்கிற விஷயங்களை கேட்டுட்டு இருந்தால் என்னுடைய உறவுகளுக்கு ஒரே ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று பண்ணிடுறேன். நம்ம தமிழ் தேசிய அரசியலையும் கருத்திலையும் பேசிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ நீங்கள் எனக்கு ஊக்கம் கொடுக்கணுன்னா ஒரே ஒரு விஷயம் தானே சொல்லணும். எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனா தட்டி விட்டு போங்கய்யா. புதுசாக பார்க்குற உறவுகள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் கொஞ்சம் பண்ணி விட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளும் சில கருத்துக்களை பேசிகிட்டே இருக்க முடியும். உறவுகளுக்கு நன்றி. அதுவரை நான் கோவிந்த் கிருஷ்ணன்.